கோடை சீசனையொட்டி சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் படையெடுத்து வருகின்றனர். உதகை, கொடைக்கானல் பகுதிகளில் மலர் கண்காட்சிகள் தற்போது நடைபெற்று வருவதால் கூட்டம் அலைமோதுகிறது. அது பற்றி ஒரு செய்தி தொகுப்பினை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனையொட்டி சுற்றுலா பயணிகளுக்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பிரசித்தி பெற்ற 121வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். முதல் நாளில் மட்டும் 35,000க்கும் மேற்பட்டோர் தாவரவியல் பூங்காவிற்கு வருகை தந்துள்ளனர். இரண்டாவது நாளான நேற்றும் பூங்காவில் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. ஆயிரக்கணக்கான மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நுழைவு வாயில் பிரம்மாண்டமாய் வரவேற்பு தருகிறது. 15,000 மலர் தொட்டிகளில் பூத்துள்ள பல வகையான வெளிநாட்டு ரக மலர்கள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைக்கிறது. மிக அற்புதமாக இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு வருஷம் வந்தாலும் கூட இந்த வருஷம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மகாபலிபுரத்துவே நேரில் போய் பார்த்த மாதிரி ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுவும் மிகப்பெரிய ஒரு முயற்சி. ஒரு 1,20,000 பூக்களோட இந்த அற்புதமான ஒரு வடிவத்தை பண்ணதில் கலைநயமிக்க இந்த காட்சியை பார்க்கும்போது உண்மையிலேயே குழந்தைகள்லாம் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போது இந்த அளவுக்கு நான் பார்க்கல. பட் இந்த வாட்டி வரும்போது இட்ஸ் வெரி அமேசிங். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்குது. இந்த வாட்டி ஆனால் க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஊட்டியில். ஸோ இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வாட்டி வந்து இதெல்லாம் பார்க்கறதுக்கு. இந்த ஆண்டு சிறப்பம்சமாக 1,20,000 கார்னேஷன் மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள 35 அடி நீளம் 26 அடி உயரம் கொண்ட மகாபலிபுரம் கடற்கரை கோவில் மற்றும் 6,000 கார்னேஷன் மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள அன்பில் பறவை போன்றவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. மலர் கண்காட்சி இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் கண்காட்சியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பரிசளிக்கிறார். இதேபோன்று மற்றொரு கோடை வாசஸ்தலமான கொடைக்கானலில் பிரையன் பூங்காவில் 56வது மலர் கண்காட்சி நேற்று துவங்கியது. வனத்துறை அமைச்சர் சீனிவாசன், சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு, இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் ஆகியோர் கண்காட்சியை துவக்கி வைத்தனர். தோட்டக்கலைத்துறை சார்பில் லட்சக்கணக்கான மலர்களை கொண்டு பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் பல வண்ண மலர்களை கொண்டு பூங்கா பணியாளர்கள் உருவாக்கிய 12 அடி உயர டைனோசர் உருவம், காய்களை கொண்டு உருவாக்கப்பட்ட கிங்காங் மற்றும் இசை நீரூற்று போன்றவை பார்வையாளர்களை தன் பக்கம் ஈர்த்து வருகின்றன. மலர் கண்காட்சி நடக்க சொன்னாங்க. அதை பார்க்கறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த மலர்கள் எல்லாமே எங்கள் கண்ணுக்கு ரொம்ப விருந்தாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல இருக்குது எங்களுக்கு. இன்னைக்கு நாங்கள் ஃப்ளவர் ஷோக்கு வந்திருக்கோம். எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப அழகாக டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கொடைக்கானலில் மலர் கண்காட்சி 10 நாட்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இதமான காலநிலை நிலவுவதால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை மேலும் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உதகை சிவசாமி மற்றும் கொடைக்கானல் ரவிச்சந்திரன், நியூஸ் 7 தமிழ்.